கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கு செய்திகளுக்காக ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம், இதோ பூமியின் குடிகளினுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாது. தேவன் தாமே நம்மோடு இடைப்படுவதற்காக எல்லா கண்களையும் மூடி நம்ம சோதரம் பண்ணுவோம். சோதரம். இன்றைக்கும் தேவன் மீண்டும் வருகை குறித்து நாங்கள் பேசுவதற்கு கிருபை செய்வீராக. ஒரு வசனத்தின் மேல் எங்களுக்கு ஒரு நடக்கமும் பயமும் உண்டாவதாக. கேட்கிற யாவரும் முதல் வருகைக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி பிரசங்கத்தின் தலைப்பு என்னென்னா, அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. மீண்டும் 2வது வருகை குறித்ததான செய்தியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பழைய காலங்களில் யாருக்கெல்லாம் இந்த தரிசனமும் இந்த வெளிப்பாடு இருந்தது என்பதை கடந்த நாளில் நம்ம ஏனோக்கின் மூலமாக, யோபுவின் மூலமாக, தாவீதின் மூலமாக இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் மூலமாக இது 2வது வருகை குறித்து எதற்காக தேவன் வருகிறார் என்பதை இன்னும் தெளிவோடு வசனத்தினுடைய ஆதாரத்தோடு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா. ஏசாயா என்று சொன்னால் அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. யெகோவா ரட்சித்திருக்கிறார். என்ன அர்த்தம்? அதாவது எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை தான் சொல்ல முடியும். அவர்கள் இந்த சகோதரனை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், இந்த சகோதரியை ரட்சித்திருக்கிறார் என்ற அர்த்தமுள்ள வார்த்தை தான் யெகோவா ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அர்த்தமுள்ள ஏசாயா தான் கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து என்ன செய்கிறாரா? புறப்பட்டு வருகிறார். இன்னும் ஏசாயாவுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா, யெகோவா உதவுகிறார். அப்போ அவருக்கு மாத்திரமல்ல, நமக்கும் இந்த நாள் வரை உதவுகிறவர். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்லும் போது, எனக்கு ஒத்தாசி ஒரு பரவ நேர கண்களை என்ன செய்கிறேன்? எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு சகாயம் உண்டு. புதிய காலத்தில் எபினேசர் என்றால் இம்மட்டும் உதவி செய்தவர். அல்லேலூயா. அப்போ உதவி இந்த நாள் செய்தவர், இனியும் நமக்கு செய்கிறவர். அதே ஏசாயாவுக்கு யெகோவா ரட்சிப்பானவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இனிமேல் தன்னை தேடி வருகிறவளை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அப்படி தேவன், அவரை இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. அவர் தான் யெகோவா. அப்படி ரட்சிப்புன்னா அவர் அல்லாமல் இந்த உலகத்தில் நாமம் இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. அப்பேற்பட்ட அர்த்தமுடைய ஏசாயா சொல்லும் போது 2வது வருகையில் கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி என்பது 5 பெரிய தீர்க்கதரிசிகள் நமக்கு எல்லாம் தெரியும். இந்த பைபிள் சொல்லி தந்திருப்பாங்க. அது முதல் தான் ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. உசியா மரணம் அடைந்த பின்பு தான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. 60 வருடம் அவன் தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்திருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 60 வருஷம் வெறும் தீர்க்கதரிசன ஊழியன்றான். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஊழியரை நம்ம பார்க்க முடியும். எங்கேயாவது ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. அது சில நேரங்கள் நிஜமாக இருக்கலாம், சில நேரங்கள் அது பொய்யாய் கூட மாறிடும். 60 வருஷம் தேவனுடைய வார்த்தையை தீர்க்கமாய் சொன்னவன் தான் இந்த ஏசாயா. இப்போ ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய நிறைவேறின தீர்த்துக்குனால
நிறைவேற போகிற தீர்க்கதரிசனம் தான். கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து 2வது வருகை எழுதுகிறார், புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த ஏசியாவின் தீர்க்கதரிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 5 அதிகாரத்தை எல்லாருக்கும் ஐயோ ஐயோம்பான். நீங்கள் பார்த்தானா எல்லாருக்கும் ஐயோம்பான். 6ஆம் அதிகாரத்தில் தூதன் என்ன செய்கிறான்னா அவன் கையில் கூட தொட முடியாமல் கொரடை வச்சு அக்னி தடலை ஒன்று எடுத்து ஏசியாவின் நாவு மேலே அப்படியே போட்ட உடனே அவனே சொல்லிட்டான், தனக்கு தீர்க்க தரிசனம், ஐயோ நான் அதமானே. அல்லடி சொல்லலே இல்லையா. நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு. ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது நமக்கும் வரணும். ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷருடைய நடுவில் நான் வாசம் செய்தேனே என்று தன்னை சுத்திகரித்து கொண்டவன் தான் ஏசாயா. ஏசியாவின் தீர்க்கதரிசி புத்தகத்தில் நீங்கள் நிதானமாக வாசிக்கணும். இயேசுடைய பிறப்பு சொல்லியிருக்கோம், இயேசுடைய மரணம் சொல்லியிருக்கோம், ஆண்டுடைய வருகை அதிகமாக கடைசி நாட்களுடைய அதிகம் சொல்லியிருப்பாங்க. கவனமாய் வாசிக்கணும். ஆண்டு எப்போ வருவார், 1000 வருட அரசாட்சியில் என்ன நடந்துக்கும், இஸ்ரவேலுடைய கடைசி ஜெபம் என்ன என்பதை நீங்கள் நிதானமாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த ஏசியாவெல்லாம் அந்த 1000 வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனம் தான். அதை நீங்கள் வாசித்த அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ அந்த ஏசியா தான் ஆண்டுடைய வருகை குறித்து அவர் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். ஒரு அல்லேலூயா. ஸ்தானம் என்பது என்ன? பொதுவாக 4 ஸ்தானத்துக்கு ஸ்தானம் என்பது நம்ம குமரி மாவட்டத்தில் அவங்க பழக்கத்தில் வச்சுருப்பாங்க. அப்படின்னா வீடு கட்டும்போது சொல்லுவாங்க, ஸ்தானம் பார்த்து என்ன செய்யணும், வீடு கட்டணும். எல்லா இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, வீடு கட்டக்கூடாது என்பதை ஆசாரியனை வைத்து ஸ்தானம் சரி கிடையாது அப்படிம்பாங்க. ஆலயம் கட்டும்போது கூட சிலர் பார்க்குறாங்க, ஆனால் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா. அப்படின்னா சென்னையில் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கூட கேப் இருக்காமல் அப்படியே மாடி மேலே அப்படியே கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஸ்தானம் பார்த்து தான் கட்டுறாங்க. அப்படி சிலர் அப்படியே ஆவிக்குள்ளே இருக்கத்தான் சரி. நான் ஒருத்தர் கேட்டேன், அப்படியெல்லாம் பார்த்து கட்டுறீங்களா, யாருக்கு வியாதி வராமல் இருக்கா, யாருக்கு மரணம் வராமல் இருக்கா அப்படின்னா, இல்லை மரணம் வரத்தான் செய்யுது. அப்போ எதுக்கு அப்படி ஸ்தானம் பார்க்குறீங்க? கர்த்தர் சொன்ன இடத்துல கட்டணும். ஒரு அல்லேலூயா. அப்போ ஸ்தானம் என்பது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யும். இன்னும் நீங்கள் இந்த ஸ்தானம் என்பது எதை காட்டுகிறதுன்னா இடத்தை காட்டுகிறது. ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. அப்போ எந்த இடம் அப்படின்னா பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். நமக்காக விசேஷித்த வாசஸ்தலம் இருக்க, அந்த வாசஸ்தலிருந்து புறப்பட்டு வருகிறார். நம்முடைய தேவன் இப்போ எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ ஸ்தானம் என்பது அவர் இருக்கும் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். பிதாவுடைய வலது பட்சத்திலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். பரலோக குடியிருப்பிலிருந்து அவர் நம்ம புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. எதற்காக புறப்பட்டு வருகிறார் என்பதுதான் முக்கியமான காரணம். இந்த காலையில் நம்ம ஆலயத்துக்கு புறப்பட்டு வருகிறோம். புறப்பட்டு வந்தானே அப்படியே எந்திரிச்சோன்னா அப்படியே வந்துடுறோம். நம்ம குளித்து ஆலயத்துக்கு என்னத்தை கொண்டு வரணும், வேதாகமத்தையும் பாட்டு புகத்தை கொண்டு வர வேண்டும் ஆயத்தத்தோடு வருகிறோம். அல்லேலூயா. அதான் புறப்படுதல் என்பது அர்த்தம். ஸ்கூலில் போகிற பசங்க எப்படி புறப்பட்டு போவாங்க, அன்றைக்குள்ளே இருக்கல நோட்ஸு புக்கு எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தேவையானதை அனைத்தையும் எடுத்து பேகை மேலே போட்டு, அப்போ நான் ஸ்கூலுக்கு புறப்பட்டு போகிறேன்னா சும்மா போயிட முடியாது. அப்போ ஒரு ஆயுதத்தோடு சிலவற்றை கொண்டு போவது தான் புறப்படுதல் என்பது அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு யுத்தங்கள் நிறைய இடத்துல நடக்குது. திடீர்னு ஒரு இராணுவத்திற்கு அரசாங்கத்தில் நீங்களாம் புறப்பட்டு யுத்தத்துக்கு போனால் அவன் எந்திரிச்சோன்னா அப்படியே போவேன். அவன் யுத்தத்துக்கு போனால் கன் எடுக்கணும், தோட்டா எடுக்கணும், சில பீரங்கி எடுக்கணும். இப்படி நிறைய ஆயத்தத்தோடு போகிற காரியம்தான் அவர் வருகிறார் என்பது நம்ம அவர் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. இப்போ திருடனை ஒரு போலீஸ்காரன் பிடிக்கணுன்னா அவர் அப்படியே போயிடுவாரா?
அதற்கு தகுந்தான ஆயுதங்கள், லத்தி அதெல்லாம் கூடுமான்னா அது அந்த சின்ன துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி தேவன் இந்த உலகத்திற்காக தன் சாணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. இப்போ அதே வசனத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பார்த்தானா வாசிங்க. 60 இப்போ நல்ல எதற்காக வருகிறார், எதற்காக புறப்பட்டு வருகிறார்? பூமியினுடைய குடியினுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக யாரை விசாரிக்கும்படி? அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். ஒரு அல்லேலூயா. எதற்கு வருகிறார்? பாவம் செய்தவனை விசாரித்து, அக்கிரமம் செய்கிறவனை விசாரித்து, எவ்வளோ சந்தர்ப்பம் கொடுத்தும் மனம் திரும்பாமல், எத்தனையோ எச்சரிக்கை சத்தத்தை கொடுத்தும் மனம் திரும்பாமல், இன்னும் அக்கிரமத்தின் மேலே அக்கிரமம் செஞ்சுட்டு, பாவத்தின் மேலே பாவம் செஞ்சுட்டு, துணிகரமான பாவங்கள் செய்துவிட்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம், மன்னிக்க முடியாத பாவங்கள் செய்கிற ஜனங்களை விசாரிக்க புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. நீதிமானை சந்திப்பதற்காக அல்ல, நீதிமானை விசாரிப்பதற்காக அல்ல, பாவம் செய்தவனை விசாரித்து அவனை தண்டிப்பதற்காக, அவனை நியாய தீர்ப்பதற்காக 2ஆம் வருகையில் இயேசு வருகிறார், தேவன் வருகிறார் என்று ஏசியா தீர்க்கதரிசி இங்கே வெளிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடியுது. அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்கள், இந்த காவல்துறையினர் கொள்ளை அடித்தவனை, கொலை செய்தவனை திடீர்னு பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு நீ எப்படி கொலை பண்ண, நீ எப்படி திருடன, எப்படி இந்த வீட்டு மேலே ஏறின, எப்படி இந்த பூட்டை உடைச்சேங்கிற ஆக்ட் பண்ணி காட்டணும். அவன் அப்படியே நடித்து காட்டுவான், விசாரிக்கணும். எப்படியெல்லாம் நீ தப்பு பண்ணன்னா அவன் அப்படியே நடித்து காட்டுவான். சில வாட்ஸ்அப்லலாம் அந்த செய்திகளை நம்ம அவன் நடித்து காட்டுவோம், நம்மளுக்கு கஷ்டம். அப்படி நடித்து காட்டுவான். அந்த தலகானை வச்சு கழுத்தை நெருக்க கொலைச்சான். அதே மாதிரி இயேசு வந்து விசாரிக்க வருகிறார். அல்லேலூயா. அவருக்கு முன்னாடி நடித்து காட்ட வேண்டாம். நீ இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறியே, இவ்வளோ நீ பாவம் பண்ணியிருக்கிறியே, இவ்வளோ நீ அக்கிரமம் பண்ணியிருக்கிறியே, இவ்வளோ என்னுடைய நியமத்துக்கு மீறி நீ நடந்திருக்கிறையே, என் உபதேசத்துக்கு எதிராக நடந்தாயே, எத்தனையோ தரம் என் ரட்சிப்பின் கரத்தை நீட்டினேன்னு செவி கொடுக்காம நீ கடந்து போனாயே என்று அவர்களை நியாய தீர்ப்பதற்காக, அவளை தண்டிப்பதற்காக, அவள் செய்த பாவத்துக்கு ஏற்ற பலனை தருவதற்காக இயேசு 2ஆம் வருகையிலே வரப்புகிறார். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேலூயா. அதில் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் அவரோடு கூட அந்த 2வது வருகையில் வருகிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ளவே, அந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களோடு அந்த கூட்டத்தோடு நீங்களும் நான் ஒரு நபராக இருக்க, அவள் அந்த சத்தியத்தின்படி வாழ்ந்தால் மாத்திரம்தான் அது நடக்கும். இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11வது வசனம் வரையும் வாசிங்க. இதோ தேசத்தை பாழாக்கி, எதற்கு வருகிறார் என்பது 2வது வருகையில். தேசம் இன்னைக்கு எப்படி இருக்கு? தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பது. நல்ல கவனிங்க. அதில் இருக்கிற நீதிமான் அல்ல, பரிசுத்தவான் அல்ல, அதில் இருக்கிற பாவிகளை, அக்கிரமம் செய்கிறவனை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் எப்படி வருமா? கடூரமும் மூர்க்கம் உக்கிரகோமாய் வருகிறது. ஒரு அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. எதற்காக? தேசத்தை பாழாக்குவதற்காக, பாவிகளை தண்டிப்பதற்காக, அவருடைய அக்கிரமத்தக்க கிரியைகளை செய்வதற்காக. சாந்த குணமுள்ளவராக அல்ல, இப்போ சாந்தமுள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், கடூரமாக. அல்லேலூயா. அவ்வளோ கோபமாக வருவார்.
அந்த பாவிகளை, அந்த தேசத்தை, உலகத்தை விட்டு அழிப்பதற்காக, அந்த அக்கிரமக்காரனை விசாரித்து நியாயம் விசாரிப்பதற்காக மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. ஒரு அலை சொல்லலே லூயா. ஏசு அப்படி வராரு. சில நேரங்களில் நம்ம கோபப்பட்டாலே பசங்களை எப்படிப்பட்டு அடிப்பாங்க. அது நம்ம கோபத்துக்கே சொல்கிறாங்க வசனம். பட்டணத்தையே அடித்து நம்ம அடிக்கலாம், மனுஷனுடைய கோபத்தை அடக்க முடியாதான். ஒரு அலையும் சொல்லலே லூயா. சாதாரண மனுஷனுடைய கோபம். ஆனால் தேவ கோபம் எப்படிப்பட்ட கோபம்? அவர் எப்படிப்பட்ட கடூரமாய் உக்கிர கோபமாக வருகிறார்னா, ரெண்டாவது வருகையில் நியாயம் தீர்ப்பதற்காக, பாவிகளை அந்த தேசத்தில் இராதபடி அழிப்பதற்காக ரெண்டாவது வருகையில் வருகிறார் என்று ஏசியா தீர்க்கதரிசி அங்கே தன்னுடைய நிறைவேற போகிற வார்த்தையை எழுதுகிறார். ஒரு அலை சொன்னலே லூயா. சத்தமாத்தா சொல்லுகளே லூயா. அதை மீண்டும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 19:10 வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் அவர் வரும்போது ஒளி கூடாது இருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும், சந்திரன் ஒளி கூடாது இருக்கும், நெல்லகவை. இதெல்லாம் ஏன் நடக்கு அப்படின்னா அதான் சொல்கிறார். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கனையும் நான் தண்டித்துங்கிறார். ஒரு அலேத்துங்களேலுயா. நம்ம செய்கிற பாவத்தினால வானத்துக்கும் பூமிக்கும் ராசிகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் சூரியனுக்கே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறார். இதில் யார் செய்த பாவம்? ஜனங்கள் செய்த பாவம், ஜனங்கள் செய்த அக்கிரமம். அதனால் அந்த பூமியில் இராதபடிக்கு நான் அவளை அழித்துப்படும்படியாக ஏசாயா சொன்னதை போல அந்த அக்கிரமக்காரனை விசாரித்து அவனை தண்டிப்பதற்காக சாணத்திலிருந்து கர்த்தர் புறப்பட்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. அந்த வசனத்தில் பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரம நிமித்தம் துன்மார்க்கனையும் தண்டித்து அகங்காரியின் பெருமையை ஒழிய பண்ணி. அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. அகங்காரிங்கிறார், பெருமைப்படுகிறவளை, மேட்டிமையாக இருக்கிறவர்களை. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, அவர்களை தண்டிப்பதற்காக. அதனால் பெருமையானதை எந்த பேசக்கூடாது, மேட்டிமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆக சொல்கிறார், அது அகங்காரிகளை வேதம் சொல்லுகிறது, அகங்காரிகள் ஒழிய பண்ணி கொடியரியின் இடுப்பை தாழ்த்துவேன். அல்லேலூயா. கொடிய பாவம் செய்கிற அவருடைய இடுப்பை தாழ்த்துவேன் என்று ரெண்டாவது வருகையில் அந்த இயேசு வருவதை ஏசியா தீர்க்கதரிசி நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. இன்றைக்கி நீங்கள் பாவம் செய்யலாம், பாவத்தான மனுஷன் இருக்கலாம், எதுவரையும் அப்படி நடக்குன்னு நமக்கு தெரியாது. சில அந்தரங்க பாவம் பண்ணாலும், மன்னிக்கப்படாத பாவம் பண்ணாலும் அந்த பாவங்கள் எல்லாம் நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும். முதலே சொல்லுங்களேலூயா. அந்த பாவிகள் முதலாவது நியாய தீர்ப்பு, முதலாவது வருகையில் அவர்கள் உயிர்த்திட மாட்டாங்க. இந்த ரெண்டாவது வருகையில் தேவனுக்கு முன்பாக அவர் விசாரிக்கும் போது, இப்படிலாம் நீ செஞ்சுருக்கிறீங்க, இப்படிலாம் நீ பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ தருணத்தை கொடுத்தேன், எத்தனையோ உனக்கு செய்தி உனக்கு நேரம் வந்துச்சே, மனம் திரும்பலுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களெல்லாம் வந்தது, ஆகிலும் நீ இப்படியெல்லாம் என்னால் பொறுக்க முடியாத அளவுக்கு நீ பாவம் செய்திருக்கிறாய் என்று விசாரித்து தண்டிப்பதற்கு, அதை நியாய தீர்ப்பதற்கு இயேசு ரெண்டாவது வருகையிலே வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 59:18 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. கிரியைகளுக்கு தக்க நல்ல வகைங்க அவன் என்னென்ன பாவம் செய்தானோ அந்த கிரிகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களின் இடத்தில் நல்ல கவனிங்க, தம்முடைய சத்துருக்களின் இடத்தில் உக்கரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும், தன் பகைஞனுக்கு தக்க பலனையும். தீவுகளுக்கு தக்க போதும். அந்த தீவுன்னா தீவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் தக்க பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்கு தான் வருகிறார். பாவிகளையும் தன்னை பகைக்கிற, தன்னை பகைக்கிற, தன் சபையை பகைக்கிற,
தன்னுடைய ஊழியரை பகைக்கிற அவளெல்லாம் தண்டிப்பதற்காக, அந்த தீவுகளில் இருக்கக்கூடிய ஜனங்களை தண்டிப்பதற்காக அந்த இயேசு வருகிறார் என்று எழுதப்படுகிறது. ஒரு அலைச்சொல்களே அல்லேலூயா. அவரோடு நம்ம இருக்கணும். ஆக நம்ம நினைக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு காரியம் நினச்சிடக்கூடாது. இஷ்டம் போல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, மனம் போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல. எல்லாவற்றுக்கும் ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக நாம் போக வேண்டிய அந்த சபை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடங்களிலே நாம் இருக்க வேண்டும். ஒரு அலைச்சொல்களே அல்லேலூயா. கேட்கிற யாரானாலும் சரி, நாம் செய்த பாவமே சில நமக்கு தண்டனைக்கு எதிராக திரும்பும். அது நமக்கு தெரியாது, நமக்கு எல்லாம் மறந்துருப்பான். ஆனால் ஆண்டவர் விசாரிப்பான். பொய் சொல்ல முடியாது. ஒன்றெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க லிஸ்ட்டை எடுத்து அதுக்கேற்ற தண்டனை தரும்படியாக இயேசு வருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. எரேமியாவின் அநீதியினாலே எல்லாம் கவனிங்க. எவ்வளோ அழகாக வசனம். நம்ம இன்றைக்கெல்லாம் நிறைய அநியாயமாக சம்பாதிக்கிறாங்க. அநியாயமாக சம்பாதித்து சொத்துக்களை வாங்குகிறாங்க, நிலங்களை வாங்குகிறாங்க, வீடுகளை கட்டி வைக்கிறார்கள், சேர்த்து வைக்கிறாங்க. அதற்கு ஜட்ஜ்மெண்ட் 2வது வருகை. வாசி பாருங்க, 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, அநீதினால தன் வீட்டையும் அநியாயத்தினால மேலறைகளை கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலியும் கொடாமல் அவன் வேலை செய்கிறவனுக்கு ஐயோங்கிறார். அப்போ தேவனுடைய நியாயத்தீர்ப்பு எப்படி இருக்கு? அநியாயமாய் சம்பாதித்த காரியங்கள், அநியாயமாய் சம்பாதித்து வீடு கட்டி மேலே வீடு கட்டி அந்த கூலிக்காரனுக்கு சம்பளத்தையும் கொடுக்காம சும்மா அவனை அலைய வைக்கிற அவளுக்கு ஐயோங்கிறார். ஒரு அலையத்துங்களே அல்லேலூயா. ஐயோங்கிறதுக்கு என்னமே அதுக்கு ஒரு வியாக்கியானத்தையே பண்ணும், அவ்வளோதான் அர்த்தம். அப்படி தேவன் நியாய தீர்ப்பதற்காக வந்திருக்கிறார். எல்லாம் கவனமாக இருக்கணும். ஆண்டு கேட்பார், இது எப்படி உனக்கு வந்துச்சு? இந்த கட்டிடங்கள் எப்படி வந்தது? இந்த நிலங்களை எப்படி நீ வாங்கின என்று சில கேள்வி கேட்கும்போது நம்மளை ஒன்றும் சொல்ல முடியாது. அரசாங்கத்துக்கு போய் சொல்லிடலாம், தப்பிச்சிடலாம். அவருக்கு தப்பவே முடியாது. ஒரு அலையத்துங்களே அல்லேலூயா. அநியாயமாய் எதை சம்பாதித்தாலும், அநியாயமாய் எதை சேர்த்து வைத்தாலும் அதற்கு நியாயம் தீர்ப்பதற்காக, அதற்கு தண்டனை தருவதற்காக நம்ம நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஃபாரின் போனவங்களாம் பார்க்குறோம். 3 வருஷம் 4 வருஷம் வேலை செஞ்சு சம்பளம் கொடுக்காமல் அனுப்பிடுறாங்க. அவங்களையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. நம்ம இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, எத்தனையோ மாதம் இன்றைக்கி தருவா நாளைக்கு தருவான்னு சம்பளமே தரலம்பாங்க. ஆக அநியாயமாய் சம்பாதிக்கிற எந்த வீடான நிலமானாலும் அதுக்கேற்ற தண்டனை தருவதுக்கு தான் 2வது வருகையில் அங்கே இயேசு வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நல்ல கவனிங்க. மிருகங்களை கூட, மனுஷரையும் மிருகங்களையும் வாரிக்கொள்ளுவேன். ஒன்றும் இல்லாமல் அக்கிரமம் செய்கிற மனுஷர்களையும் மிருக ஜீவன் எல்லாத்தையும் வாரிக்கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் மச்சங்களையும் இடதற்கு ஏதுவான, அதாவது மற்றவர்களை இடரலாயிருக்கிறவர்கள் இடருக்கு ஏதுவான காரியங்கள் செய்கிறவர்களையும் துன்மாறு கூட நான் வாரிக்கொண்டு சங்கார பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா. அதை முதல் தடவை வரும்போது மனிதனை சிருஷ்டிப்பதற்காக வந்தார். 2வது தடவை வரும்போது நம்ம பாவத்துக்கு பலியாய் வந்தார். 3வது மத்திய ஆகாயத்தில் வரும்போது ரகசிய சபை எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறார். இப்போ எல்லாமே சங்கரிப்பதற்காக இயேசு வருகிறார். அல்லேலூயா. பாவம் செய்கிற, அக்கிரமம் செய்கிற எல்லாத்தையும் வாரிக்கொள்ளுவேன்.
தேசத்தில் ஒன்றுமே இருக்காது என்று அந்த ரெண்டாவது வருகை குறித்து பரிசுத்தவான்கள், பழைய வீட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளவு வெளிப்பாடோடு நாம் இன்றைக்கு அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அவங்க எவ்வளோ பாரத்தோடு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. இன்னும் நீங்கள் பார்த்தீங்க லூக்கா சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் அங்கே 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து, நல்ல கவனிங்க, இங்கே ஊழியக்காரன்னு சொல்றார், தங்கள் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படும். ஒரு அலை சொன்னங்களே. ரெண்டாவது வரையில சொல்றார், எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அவருடைய சித்தத்தின்படி ஊழியர் செய்யாம மனுஷ சித்தத்தின்படி ஊழியர் செய்கிற, தேவ சித்தத்தை அறிந்து தேவ சத்தியத்தை அறிந்து அதை செய்யாமல் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ரெண்டாவது வரிகளை சொல்கிறாரு, அநேக அடிகள் அடிக்கப்படும். அலரிச்சுங்களே. அதனால் அப்போ தான் நம்ம இப்போ யாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. காலத்துக்கு முன்பாக யாரும் நம்ம நியாயத்திருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அந்த நியாயத்தீர்ப்பு வரும்போது தான் யாரெல்லாம் தேவ சித்தத்தை செய்தார்கள், யாரெல்லாம் தேவ சித்தத்தின்படி ஊழியர் செய்தாங்க, யாரெல்லாம் தேவ சித்தத்தின்படி ஊழியர் செய்யலை, மனுஷ சித்தம் சுய சித்தத்தின்படி செய்தார்கள் என்பதை அந்த நாள் தான் நம்ம அறிய முடியும். அல்லேலூயா. நாமும் மனுஷன்தான். அதனால் மற்றவங்களை இன்றைக்கு இவளை நியாயத்திற்கு வருகிற அப்படி இல்லை. பொதுவாகவே பாவம் செய்கிற, தேவ சித்தம் செய்யாத எந்த ஊழியரானாலும், ஒருவேளை நானானாலும் அதை நியாயத்தீர்ப்பில் அவர் சந்திக்க நேரிடுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். அல்லேலூயா. அதே 12:48 வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நெல்ல கணி ஒன்றுமே தெரியல, நான் அறியாதவனா இல்லை, அறியலை அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எனக்கு தெரியாது, அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவான அறியாதவனாய் செய்தவனோ அவனுக்கு சில அடிகள் தானா. ஒரு அலையை சொல்லலையா. அறியாதவன் அடிகளுக்கு ஏதுவாய் இருக்கிறவன், தண்டனைக்கு ஏதுவாய் இருக்கிறவனுக்கு சில அடிகள் தான் அடி. தெரியல, உபதேசம் தெரியல, சத்தியம் தெரியல, யாரும் எனக்கு சொல்லலை அப்படின்ற அவன் அடிகளுக்கு ஏதுவாக இருந்தாலும் சில அடிகள் தான் அவனுக்கு கிடைக்கும். அடுத்தது, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். மனுஷர்கள் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். ஒரு அலையை சொல்லலையா. தேவனுடைய சத்தியத்தை எல்லாருக்கும் நான் ஒப்பு கொடுக்குறேன் பாருங்க, அவங்க இடத்துல அதிகமாய் கேட்டு அவள் மனம் திரும்பாம மீண்டும் மீண்டும் பாவம் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு அநேக அடிகள் தருவதற்கு இயேசு ரெண்டாவது வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதைத்தான் நம்ம பைபிள் ஸ்டடியில் அதெல்லாம் நீங்கள் செய்து வீட்டில் கேட்கணும். கர்த்தாவே கர்த்தாவேன்னு 2 முறை அதை தலைப்பை வச்சு நாங்கள் செய்து கூட அதை நீங்கள் பாருங்கள். அதில் தான் ஆண்டு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை நீங்கள் வாசிங்கன்னா அங்கே சொல்கிறாரு. சீக்கிரமாக வாசிக்கணும். பரலோகத்தில் இருக்கிற அதான் சொல்கிறார். இங்கே அவங்க சித்தம் செய்யலை. பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பிரவேசியாப்பேன் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, ஆமாம் நம்ம போதும், கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினால தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தணும், அற்புத அடையாளங்கள் எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்வார். தெரியாது. அக்கிரம செய்கைக்காரர்களே. ஒரு அல்லேலூயா.
என்னை விட்டு என்ன செய்யுங்க, அகன்று தேவ சித்தம் செய்யலைன்னு அக்கிரமம் தான். அப்போ எதற்கு ஏசர் சொல்கிறாரு, அக்கிரமக்காரனுக்கு தண்டிக்கும்படியாக, அது எப்பேற்பட்ட ஊழியர் இருந்தாலும் யாராக இருந்தாலும் தண்டிப்பதற்காக, நியாயத்தீர்ப்பதற்காக இயேசு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. அதற்காக ஸ்தானத்திலிருந்து புறப்படுகிறார். கடூரமாய், கோபமாய், உக்கிர கோபமாய் இயேசு இந்த பூமிக்கு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே. இப்போ ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. 2ஆம் அதிகாரம். சண்டைக்காரராக இருந்து எல்லாம் கவனிக்கும். சண்டை போடுறவங்க எல்லாம் குடும்பமானாலும் ஊழியத்தில் பாதையானாலும் சண்டை போடுறவங்க கவனமாக இருக்கும். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், எல்லாம் கவனிங்க, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். உக்கிர கோபம். ஒரு அலைய சொல்களே, லோயா. அப்போ நல்லா கவனிக்கும். நம்ம சண்டை போடுறதெல்லாம் ஆண்டு கவனிச்சுட்டே இருக்குது. ஆக சண்டைக்காரராக இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை அமைதியாக இருக்கணும். ஒரு அலைய சொல்லலே, லோயா. சண்டைக்காரனோ சண்டைக்காரியாக இருக்கக்கூடாது. சில சபைகளை எப்போ பார்த்தாலும் சண்டை. நம்ம நினைக்கிறோம் யார் பார்க்கல, நான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஆக சண்டைக்காரர்களை நியாயம் தீர்ப்பதற்காக இயேசு உக்கிர கோபத்தோடு வருகிறார். ஒரு சொல்களே, இல்லையா. சில இடத்துல பலிபிடத்து மட்டும் ஊழியனை அடிக்க போகிற காட்சி நிறைய நம்ம பார்க்க முடியும். ஆக இருக்கிற தேவ பிள்ளை ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல வீதியானாலும், வீடானாலும், ஆலயமானாலும் அமைதியாக இருக்க வேண்டும். சத்தத்தை உயர்த்தி சண்டை போடுற அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அந்த சண்டையே நம்ம நியாய தீர்ப்பை சந்திக்க ஏற்படும். அல்லது சொன்னலே, அல்லையா. முதலாவது நம்ம உயிர்த்தெழுதலுக்கு அதுவே ஒரு தடையாயிரும். ஆகவே சண்டைக்காரர்களை விசாரிப்பதற்காக, தண்டிப்பதற்காக தேவன் 2வது வருகையில் உக்கிர கோபத்தோடு வருகிறார். இதை நீங்கள் பழையப்படு காலத்தில் கூட அழகான வசனங்கள் இருக்குது. நீங்கள் அதை வாசி கூட நீங்கள் பாருங்கள். என்னாகமம் புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 32:13. அப்படியே நல்ல கவனி. அப்படியே கர்த்தருடைய கோபம் எங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானு கொண்டு வர்றார். இப்போ நம்ம அப்படி தான் அந்த உலகத்திலிருந்து பரலோகராஜ்யம் போகணும். அது பரம கானான். இது எழுத்தின்படி இருக்கிற கானான். சிமத சமுத்திரம் என்பது ஞானஸ்தானத்திற்கு அடையாளம். அந்த நிலைக்கால் ரத்தம் தெளிக்கப்படுவது பாவ மன்னிப்புக்கு என்று ஒரு அடையாளம். தாகம் தீர்த்தது பரிசுத்தாவினால் தாகம் தீர்க்கக்கூடிய ஒரு அடையாளம். இதெல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. கானான் பயணத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரே சண்டை. ஆரோனோட சண்டை, மோசையோட சண்டை, அவங்களோட சண்டை, ஒரே சண்டை. ஆண்டவர் ஏன் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தருடைய கோபம் அங்கே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக மட்டும் அவளை வனாந்தரத்தில் 40 வருஷம் அழிய பண்ணினார். ஒரு அலே துளிகளே, லோயா. அவளை கானானுக்கு போக முடியாத அவருடைய தாமதமான காரியமே இந்த சண்டை போடுறவனை, ஊழிக்காரனுக்கு விரோதமாக எழுப்பி சண்டை போடுறவனை, அல்லது அவங்கக்குள்ளேயே சண்டை போடுறவங்கள கத்த நிர்மூலமாகும்படிக்கு வனாந்தரத்தில் 40 வருஷம் அவங்க அலைய விட்டாங்கல்ல. ஒரு அலைய சொல்லலே, அல்லையா. இன்னொரு வசனுக்கு சண்டாளர்கள் ஒழிந்து போக மட்டும் அப்படியே வசனுக்கு வனாந்தரத்தில் அவர்களை கத்தர் அலைய விட்டார். ஏன் அப்படின்னு இவங்க அங்கே பண்ணாலும் சண்டை போடுவாங்க, அதனால் இந்த கூட்டம் அங்கே வேண்டாம் வேண்டி சொல்லி
எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கடுங்கோபம் கொண்டு வனாந்தரத்தில் கர்த்தர்களை நிர்மூலமாக்கினார். ஒரு சொல்லலேலுயா. அப்படி நம்ம சண்டைக்காரர்களாக இருந்தால் இந்த சண்டைக்காரர்களை நியாயம் தீர்ப்பதற்காக இயேசு கோபத்தோடு வருகிறார். ஆக இன்றைக்கு நாம் தீர்மானம் பண்ணோம், நான் என் குடும்பமானாலும் என் சபையானாலும் நான் வேலை செய்கிற இடமானாலும் பார்க்கிற இடமானாலும் சின்ன சின்ன பிரச்சனை கூட நான் இனி சண்டை போட மாட்டேன். ஒரு சொல்லுங்களேலுயா. ஏன்னா மன்னிக்கக்கூடிய காலத்தில் அந்த மன்னிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மீண்டும் மீண்டும் நாம் தெரிஞ்சு பாவம் செய்யணும் லிஸ்ட்டில் வச்சுருப்பார். நம்ம யாரோடு கூட நம்ம மறந்துருப்போம். நீ எல்லாரும் கூட இப்படி சண்டை போட்ட, இவரு கூட இப்படி சண்டை போட்ட, அந்த நிமிஷம் நொடி எல்லாத்தையும் எடுத்து அதாவது விசாரிப்பார். விசாரணை கமிஷன் வச்சிருப்பார். ஆகவே தேவ பிள்ளைகள் அன்பாக தேவன் கேட்டுக்கொள்வது நம்ம இனிமேல் யாருடனும் சண்டை இல்லாமல் சமாதானமாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்ல சொல்லுங்களேலுயா. ஒருவேளை சண்டை நீங்கள் காரணமில்லாமல் போட்ட ஆண்டுகிட்ட ஒப்புரவாகி, ஆண்டவரே என்னை மன்னியும், அந்த வசனத்தின் அறிவு எனக்கு இல்லை, இன்றைக்கு என்னோடு கூட பேசினீர்களே என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்கும் போது தேவன் அந்த குற்றங்களை மன்னிப்பார். அல்ல சொல்லுங்களேலுயா. அதுதான் வேதம் தெளிவாக சொல்லுது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். நல்ல கவனிங்க. இங்கே 2வது வரையில் சொல்றாரு, தேவனுடைய குமாரனை யார் காலில் மிதிக்கிறார்? அது பின்னாடி நான் சொல்கிறேன். காலில் கீழ் மிதித்து தன் பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையினுடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு சொல்லுங்களேலுயா. குமாரனாக இயேசு கிறிஸ்துவை காலில் மிதித்து கிருபையின் ஆவியை நிந்தித்து அசட்டை செய்கிறவனை எவ்வளவு ஆக்கினைக்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். கீழே சொல்றாரு, பழி வாங்குவது எனக்குரியது. ஒரு சொல்லுங்களேலுயா. நம்ம பழி வாங்கக்கூடாது. அப்போ அந்த நாள் தான் அந்த நாள், பழி வாங்கும் நாள். கர்த்தர் இந்த சந்திக்கும் நாள், கர்த்தர் நம்மை விசாரிக்கும் நாள். பரிசுத்தவான்கள் அல்ல, நீதிமான்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அல்ல, கைவிடப்பட்ட கூட்டத்தை விசாரித்து அக்கிரமங்களுக்கு ஏற்ற தண்டனை செய்யும்படி இயேசு இங்கே வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள. இதை யார்? குமாரனாக இயேசு கிறிஸ்துவை காலில் மிதிக்கிற கூட்டம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதே அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை கவனித்து. அப்ப யாரு? சபை கூடி வருவதை சில விட்டு விடுவது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்குறவார் புத்தி சொல்ல கடவோம். நாளான சமயத்து வருகிறது, பார்த்திருக்கலோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அதுக்கு பின்னாடி தான் அதை எழுதுறார். வேறு ஒரு பலி செலுத்த முடியாது இவங்களுக்காக. அப்போ யாரை நியாயத்திற்கு வருகிறார்? சபை கூடி வருவதை விட்டு விடுகிறவர்கள். ஒரு சொல்லுங்களேலுயா. சத்தமாக சொல்லுங்களேலுயா. சபை கூடி வர வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு தவறு, ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம், மற்றபடி சபையில் நம்ம கூடி வராத நாட்கள்னா அதுக்கு நியாய தீர்ப்பை வச்சிருக்கிறார். குமாரனாக இயேசுவை நம்ம காலில் போட்டு மிதிக்கிறோம், அசட்டை பண்ணுறோம், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறோம். அதற்கு தேவன் ஆக்கினைக்கு பாத்திரமாக்கும்படி 2வது வருகையில் மீண்டும் வருகிறார். இவளுக்கென்று வேறொரு பலி செலுத்த முடியாதான். ஒரு சொல்லுங்களேலுயா. அது என்ன? 26ஆம் வசனத்தில் சத்தியத்தை அறியவும் அறிவை அடைந்த பின் மனப்பூர்வமாய் பாவ செய்வலாக இருந்தால் நிமித்த செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி. ஒரு சொல்லுங்களேலுயா.
இனி அதுக்கு பலி கிடையாது, இனி தண்டனை தான். ஆகவே தேவ பிள்ளைகள் இதுக்கெல்லாவா நியாயத்திருப்பாருன்னா, நம்மை அழைத்த நோக்கமே ஆராதிப்பதற்காக, சபை கூடி வருவதற்காக, ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் வருவதற்காக. நம்ம அந்த நாள் இஷ்டம் போல் நம்ம மனப்போக்கில் வாழ்ந்தால் அதற்கும் நியாயத்தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்களே லூயா, சத்தமதா சொல்களே லூயா. அதாவது நம்ம எந்த சபையில் இருக்கிறோமோ அந்த சபையில் இருப்பது நல்லது. சில சூழ்நிலைகள் நம்ம எங்கேருந்து யாராவது சென்னைக்கு போகிறாங்க, ஆனால் அந்த சபை அங்கே இருக்காது, ஆனால் பக்கத்தில் ஒரு ஆவிக்குரிய சபை போகிறது தப்பு கிடையாது. நம்ம வாரம் இங்கே வந்துருக்க முடியாது. அவங்களே குறித்து சொல்லலை. சிலர் பார்த்திங்கன்னா அந்த சபை கூடி வரணும்னா ஒரு நாளைக்கு ஒரு சபைக்கு என்ன செய்வாங்க, போயிட்டு வருவாங்க. அப்படி அல்ல, தன் ஸ்தானத்தையும் அலைகிற குருவி போல் நம்ம என்ன செய்யக்கூடாதான் இருக்கணும். அது ஒரு ஸ்தானம். கர்த்தர் வைத்திருக்கிற இந்த ஸ்தானத்தில் அவர் வருகை வரட்டும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும்படியாக முதல் வருகையில் வருகிறார். அதை சபை கூடுதலை அசட்டை பண்ணி குமரா இயேசுவை காலை போட்டு மிதிச்சிங்கன்னா, நீங்கள் நல்ல கவனிங்க, ஒரு வாரில் வரலன்னா இயேசுவை நீங்கள் போட்டு மிதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆக இந்த இவ்வளோ பெரிய நம்ம பாவம் செய்கிற நம்மை ஆக்கினிக்கு பாத்திரமாக்கும்படி ரெண்டாவது வரிகளை இயேசு வருகிறார். அல்லேலூயா சொல்களே லூயா. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும். அதே ஆசையை எழுதும்போது அவர் ஸ்தானத்திலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார் என்று எழுதுகிறார். இன்னும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. யோபுவின் புஸ்தகம். வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி. எல்லாம் கவனிங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நாம் செய்கிற அக்கிரமத்தை வானங்கள் வெளிப்படுத்துமா? ஒரு அலேச்சுங்களே லூயா. வானங்கள் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். யாருக்கு? அக்கிரமம் செய்கிறவன், பாவம் செய்கிறவன், நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறவனை பூமி அவனுக்கு விரோதமாக இயேசு வரும்போது எழும்பும். ஒரு அலேச்சுங்களே லூயா. வாசிங்க. அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும். அவன் வீட்டு சம்பத்து போய்விடும். அவருடைய கோபத்தின் நாளிலே. அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கருக்கு கிடைக்கும். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும். அவன் செய்கைக்கு தேவனால், அவனுடைய செய்கைக்கு தேவனால் வரும் சுதந்திரமாய். இதுதான் சுதந்திரம். இது என்ன சுதந்திரம்? ஆக தேவனுடைய யோபு அழகாக எழுதுறாங்க. அந்த வானம் சாட்சி கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. இவங்க இப்படியெல்லாம் அக்கிரமம் செய்தார்கள், இந்த பூமி சாட்சி கொடுக்க இப்படியெல்லாம் இவங்க விரோதமாக எழும்பி பாவம் செய்தார்கள் என்று அந்த சம்பத்தெல்லாம் அழிந்து போயிடும். அந்த ரெண்டாவது வருகை குறித்ததான காரியத்தை யோபு எழுதுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்படின்னா நமக்கு இல்லை, நம்ம அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக, அந்த நியாயத்தீர்ப்பு இடையில நம்ம இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட வசனங்களை நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. கேட்கிற பிள்ளைகள் நம்ம செய்கிற சில நேரங்களில் அதுதான் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது, இரத்த சாட்சியாய் மரித்தவளை இன்னும் பூமி அவங்க வெளிப்படுத்தும், மறைக்க மாட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, எதுவுமே மறைந்து இருக்காது. நியாயத்தீர்ப்பில் எதையும் மறைத்து கொள்ள முடியாது. இப்போ மறைச்சிக்கலாம், அந்த ரங்கத்தில் பலர் மறைக்கலாம். கணவனுக்கு தெரியாமல் சில காரியங்கள் செய்யலாம், உங்களுக்கு தெரியாமல் நான் சில காரியங்கள் செய்யலாம். எதுவோ ஒருவருக்கு தெரியாமல் இருந்தால் அன்னைக்கு எல்லாம் தெரியும். ஒரு அலேச்சுலையா. அது மறைக்க முடியாது, அது தன்னை வெளிப்படுத்தி விடும். அதுதான் வானமும் பூமியும் செய்த அக்கிரமங்களையும் பாவங்களையும் வீடுகளையும் வெளிப்படுத்தி அதுக்கேற்ற நியாயத்தீர்ப்பு உண்டாக்கும்படி தேவன் வருகிறார் என்று ரெண்டாவது வருகை குறித்து தானே ஏசாயா சொன்னதை போல இந்த யோபு அதை குறித்து எழுதுவதை பார்க்க முடியுது. ஒரு அலேச்சுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. நீதிமொழியில் வாசிக்கும் போது 26ஆம் அதிகாரம் 26 வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 26. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன். நல்லா இதெல்லாம் நீங்கள் எல்லாம் நல்லா பார்த்துடுங்க. சிலர் கூட நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க மேலே பகையாக இருப்பாங்க.
வஞ்சகமாக இருப்பாங்க. இதற்கும் நியாயத்தீர்ப்பு உண்டா? நல்லா முகம் வளர்ந்து அப்படியே பேசுவாங்க. அவங்கள பேசுகிறத பார்த்தானா அந்த சங்கீதக்காரன் சொன்னதை போல மெதுவான வெண்ணெய் போலவும் பஞ்சை போலும் வார்த்தை இருக்குமா. பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, பாஸ்டர் அப்படின்னா அவ்வளோ உருகிடுமா. ஆனால் அவங்களுக்குள்ளே வஞ்சகம், பகை உணர்வு. ஒரு அலைய சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. நேரம் நம்ம பேசுகிறோம், ஆனால் அந்த மறைத்திருக்கிற அந்த பகை உணர்வு இருக்குது பாருங்க, அதற்கும் கத்த நாய் திரும்ப வச்சிருக்கிறாரா. ஒரு அலைய சொல்லுங்களே லூயா. தேவ பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்ம பகைச்சிடக்கூடாது, யாரையும் நம்ம விரோதமாக நினைத்திடக்கூடாது. நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் அவளை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லையில சொல்லுங்களே அல்லையா. சத்துருவை நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிற வஞ்சகமாக மறைத்து வைத்து வைத்திருக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்த மகா சபையில, இந்த சபையில மகா சபை நியாய தீர்ப்பு நாளிலே அது வெளிப்படும். அல்ல சொன்னாலே அல்லையா. இத்தனை பேர் நீ பகைச்சிருக்கிற, இத்தனை பேர் நீ வஞ்சகமாக இருந்திருக்கிற, ஆனால் முகஸ்துதியாக நீ பேசிட்டு இருக்கிற, நீ யாரையெல்லாம் நீ பகைச்ச, என்னையும் கேட்பார் நம்ம இருந்தான், யாரையெல்லாம் நீ பகைச்ச, யாருக்கெல்லாம் நீ வஞ்சகமான காரியம் செய்தாய் என்று மகா சபையில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்ல சொல்லுங்களே அல்லையா. சத்தமாக தான் சொல்லுங்களே அல்லையா. ஆக அந்த வஞ்சகமான காரியம், பகை உணர்வு இருக்கவே கூடாது. அது தெய்வ பிள்ளைகளுக்கு அழகல்ல, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு அழகல்ல. சில பகையாக பேசுவாங்க, பகையாக எண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் பகைச்சிட்டே இருப்பாங்க. அவைகள் நமக்கு அல்ல. அது ஒரு நாள் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்துவிடும். ஆகவே நம்ம ரகசிய வரைக போகணும்னா இப்படிப்பட்ட சுபாவத்தை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். அலே சொல்லுங்களே லூயா. சத்தமாக தான் சொல்லுங்களே லூயா. அது 26 சொல்கிறார். பிரசங்கின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த அதிகாரத்து கடைசி வசனம், ஒவ்வொரு கிரியையையும் நல்ல கவனிங்க, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் அது அந்த அந்தரங்கமான ஒவ்வொரு நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார், தேவ நியாயத்திலே கொண்டு வருவார். அல்ல சொல்லுங்களே அல்லையா. அந்தரங்கமாக செய்கிற பல நன்மைகள் இருக்கு. இந்த இடது கை கொடுப்பது வலது கை அந்த மாதிரி இருக்கு. அந்தரங்கமான தவறான செய்கை இருக்கு. வெளித்தோட்டத்தில் நம்ம ஒரு பரிசுத்தவான்களை போல, ஒரு தேவ பிள்ளையை போல அப்படி இருந்தாலும் அந்தரங்கத்தில் மறைவானது குற்றங்கள், ரகசிய பாவங்கள், யாருமே நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க என்கிற எல்லாவற்றிற்கும் பலன் அடைப்பதற்கு, நியாய தீர்ப்பதற்காக அந்த இயேசு வருகிறார் என்பதை சாலமோன் அங்கே எழுதுகிறார். அல்ல சொல்லுங்களே அல்லையா. அதனால்தான் இயேசு சொல்றார், அவர் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். துன்மார்க்கனை பூமியில் இராதபடி அழிப்பதற்காக வருகிறார். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே எழுதி வச்சிருப்பார். அல்ல சொல்லுங்களே அல்லையா. கடைசி நாள் உத்தரம் சொவரு கூட சாட்சி சொல்லும் நமக்கு எதிராக என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் லூக்காசு விசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தை கூட வாசிங்க. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை. கடைசி நாள் அதான். இப்போ நிறைய பேர் நம்ம மறைச்சிருக்கலாம், நிறைய காரணம். வெளியாக்கப்படாத அவர் வருகிற மறைப்பொருள் கிடையாது, அறியப்படாத ரகசியம் இல்லை. ஆதலால் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கதவெல்லாம் சாத்தி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி அந்த இருளிலே பேசினதை எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறையில காதோடு சொன்னதையும் அது வீடுகளின் மேல் கூறப்படும். அது வீடுகள் மேல கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சரீரத்தை கொலை
கொலை செய்து சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு ஆ, அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு திராணி இல்லாதவளுக்கு பயப்படாதிருங்கள். பயப்படாதீங்க சொல்ற ஒரு அலைய சொல்லுங்களே அல்லையா. அப்போ நியாய தீர்ப்பு நாளில் அறியப்படாதது ஒன்றும் கிடையாது, மறைப்பொருள் ஒன்றும் கிடையாது. எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி ஒருவருக்குருவராக நம்ம ரகசியம் பேசுகிறோம் பாருங்க. காதோடு நம்ம பேசுகிறோம், யாருக்கு தெரியாது. ஆனால் அது எல்லாவற்றையும் வீட்டுக்கு மேலே கர்த்தர் அறிவார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு முன்னாடி அங்கே யுத்தம் போகும்போதெல்லாம் அந்த பெண்ணானது காலங்கள் எல்லாம் எப்படியோ நம்ம ரகசியம் யாருக்குமே தெரியல, யாரோ தெரியுதே அப்படின்னா அங்கே ஒரு பள்ளியில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறா, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அந்த ரகசியத்தை தேவன் அவருக்கு அறிவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்படின்னா அந்த தீர்க்கதரிசியை உண்டாக்கின தேவன் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அதுதான் ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும், யதார்த்தமாக இருக்க வேண்டும். பேசுகிற எந்த காரியம் என்ன, வீட்டுக்குள்ளே பேசினாலும், நாலு சுவத்துக்குள்ளே பேசினாலும், காதோடு பேசினாலும், அவைகளெல்லாம் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் தேவன் கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்க அல்லேலூயா என்று வேதம் தெளிவாக 1 கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆனதால் கர்த்தர் வரும் அளவும், நல்ல கவனிங்க, கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை, அதாவது இதில் ஒன்று பார்த்துடுங்க, நம்ம யாரையும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. வசனத்தை பேசலாம், குறிப்பிட்ட எந்த ஊழியரை குறித்து நம்ம தீர்ப்பு செய்ய முடியாது, எந்த விசுவாசிகளும் தீர்ப்பு செய்யக்கூடாது. ஆனால் அந்த காலத்தை தீர்ப்பு செய்கிறவர் அவர்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது. நம்ம பிரசங்கம் பண்ணி அதற்கு ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்ல தவிர நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, நம்ம நியாயத்திற்க பண்ண முடியாது. காலத்துக்கு முன்பாகவே நியாயத்திற்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், ரொம்ப மோசமாக ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம நியாயத்திற்கிறோம், ஆனால் பிந்தின காலத்தில் மனம் திரும்பிடுவாங்க, அவங்க அதற்கு ஆயத்தமாகிடுவாங்க ரகசிய வரிக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. மனுஷனுடைய சில நிமிஷங்கள் மாற்றம் தான். அதனால் காலத்திற்கு முன்பாக அல்ல, இயேசு வரும்போது அவர் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. பொதுவாகவே ஆண்கள் உட்கார்ந்து அப்படி பேச மாட்டீங்க, பெண்கள் உட்கார்ந்தா தான் அவன் இப்படி இவன் இப்படி அவன் இப்படி அப்படி தான் நம்ம சொல்கிறோம். இவைகளெல்லாம் பேசாதபடி கவனமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அதை வாசிங்க. இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி என்னத்தான் யோசனை இருதயத்துடைய யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய அது நல்லதான புகழ்ச்சியும் தேவனால் உண்டாகும். நல்லதானால் உண்டாகும், இல்லைன்னா இகழ்ச்சி உண்டாகும். நாம் இருதயத்தில் என்ன பேசுகிறோம் என்பதை, என்ன நினைக்கிறோம் என்பதை கூட கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. இருளிலே இருப்பதை அவர் வெளிச்சமாய் பார்க்கிறது. ஆகவே அந்த நியாயத்தீர்ப்புக்கு நம்ம நிற்காம, அந்த நியாயத்தீர்ப்பில் இயேசுவோடு எழுந்த கூட்டம் வரும் பாருங்க, அவரோடு கூட இந்த 2வது வரைக்கும் நம்ம வரணும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. இப்போ மீண்டும் அந்த இந்த ஏசாயா 26:21 வாசிங்க. நம்ம வாசித்து நல்ல கவனிங்க. பூமியின் குடிகளுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவரை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய பரலோகத்திலிருந்து தன்னுடைய இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். நல்ல கவனிங்க. பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தும். தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டதை இனி மூடாதிருக்கும். அப்படின்னா எதுவுமே மறைத்திருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. ஆபேலினுடைய காலம் முதல் இந்த நாள் வரையும் எத்தனையோ பேர் இரத்த சாட்சியாக மறித்தாங்க. இரத்த சாட்சியாக மறித்தவர்கள் யோவான் பார்க்கணும், பலிபீடத்தில் நின்றுட்டு எங்களுக்காக எப்போ தான் நீங்கள் பழி வாங்குறீங்கன்னு அங்கே ஒரு கூட்டம் இன்னும் ஜெபம் பண்ணிட்டுருக்குறாங்க.
அந்த நியாய தீர்ப்புனால தான் அந்த 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 நியாய தீர்ப்புனால தான் அது நிறைவேறுகிற நாள். யார் நிமித்த இரத்த சாட்சியாக மரித்தார்களோ அவர்களை கர்த்தர் நியாய தீர்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அந்த இரத்த சாட்சியாக மரித்தவர்களை அவர் வெளிப்படும். அதை இன்னும் மறைத்திருக்க முடியாது. அதான் சொல்கிறாரு, நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிக்க 2-3 வசனத்தை. அதற்கு அவர் என்ன செய்தாய் சகோதரன், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் உங்களுடைய சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுன்றோம். அலைச்சொல்களே அல்லேலூயா. யாரெல்லாம் இரத்த சாட்சியாக மரித்தார்களோ இந்த நாள் வரையும் அந்த இரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கும். எப்போ நீங்கள் பழி வாங்குவீங்க, எப்போ நியாயத்திற்க போகிறீங்க, எப்போ நீ பதில் செய்வீங்க என்று அந்த நாள் வரை இந்த நாள் வரையும் அந்த இரத்தம் பரலோகத்தை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் 1 கொரிந்தியர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், இப்போ நம்ம கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், இப்பொழுது நான் குறைந்த அளவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். நான் தேவனால் அறியப்பட்டிருக்கிறபடியே. என்ன ஒரே சொல்லலேலூயா. சத்தமாத்தா சொல்லுகளேலூயா. இவ்வளோ அழகாக எழுதுகிறார். அப்போ நம்ம எல்லாரும் அங்கே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்ம நிற்கக்கூடாதுன்னா ஆவியின்படி நடக்கிறவர்கள் வசனத்தின்படி நடக்க ஆக்கினி தீர்ப்பு இல்லைங்கிறார் இல்லையா. நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துல நம்ம இருப்போம். ஒரு அலைய சொல்லுகளேலூயா. வெளிப்படத்தில் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். வெளிப்படத்தில் விசேஷம் அவர்கள் பரிசுத்தமும் அவளை பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில், தேவரீர் பூமி மேல் குடியிருவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து, எங்களுடைய நாங்கள் சிந்தனம் இல்லையா உமக்காக எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல், எதுவரை நியாய தீர்ப்பு செய்யாமல், பழி வாங்காமல் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த ரத்தங்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டே இருக்கும். அதுதான் கடைசி நாட்களில் யாரெல்லாம் இரத்த சாட்சியாக இருக்கிறார்களோ அந்த பூமியானது தன்னை மறைத்து கொள்ளாமல் அதை தன்னை வெளிப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அதற்காக இயேசு 2வது வருகையில் வருகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆனால் 2வது வருகை நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா நாம் இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அக்கிரமமோ பாவமோ அந்தரங்கமோ ரகசியமோ ஏதாவது தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தால் அது இப்பவுமே அறிக்கை செய்து விட்டுட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறின சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவரோடு கூட நாம் இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. அப்படியே எழும்பி கண்களை மூடினவர்களாக கர்த்தர் இவங்களெல்லாம் நம்மோடு கூட பேசுகிறார் என்றால் கர்த்தர் ஒவ்வொன்றா நம்ம கவனிக்கிறார். 2வது நியாய தீர்ப்பு நம்ம இருக்கக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் இவங்களெல்லாம் நம்ம பேசுகிறார். ரகசிய வரிகளை நம்ம போயிடணும். நம்ம நிறைய தீர்மானமாக எடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாறணும். யோவான் சொல்லும்போது நம்ம தேவ பிள்ளைகளாக தான் இருக்கிறோம், ஆனால் இனி எப்படி இருக்கிறோம் நமக்கு வெளிப்படலை. ஆகிலும் அவர் வரும்போது அவருக்கு நம்ம ஒப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போக முடியும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதுவரையும் நான் செய்த எந்த தவறானாலும் ரகசியமாக சண்டானாலும் பகையானாலும் வஞ்சகமானாலும் ஒரு ரத்தத்தினால் என்னை கழுவுங்க என்று எல்லா வாயில திறந்து சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். கேட்கிற தேவ பிள்ளை, கேட்கிற தேவ பிள்ளை. இயேசு வருகிறார், கடூரமாய் வருகிறார், உக்கிர கோபமாய் வருகிறார், பட்சிக்கிற அக்னியாய் வருகிறார். பாவத்துக்கேற்ற தண்டிப்பதற்காக அந்த தண்டனை தருவதற்காக புறப்பட்டு வருகிறார். பூமியிலிருந்து அழித்து போடுவதற்காக வந்துகிறார். நம்மை அழிக்க முடியாத தேவன் விரும்பலை, நம்மை ரட்சிப்பதற்காகவே தேவன் விரும்புகிறார்.
ரட்சிக்கப்படாதவர்கள் கேட்கிற தேவ பிள்ளை இன்னைக்கு அர்ப்பணித்து அவருக்கு பயந்து நீ வாழ்வாய் என்றால் இந்த 2வது நியாயத்தீர்ப்பில் உன்னை இல்லாமல் அந்த ரகசிய வரிகளை உன்னை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் எடுத்துக்கொள்வார். எல்லாம் கொண்டே கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதர தீபாலப தகப்படே நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக பழைய காலத்தினுடைய தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் 2வது வருகை குறித்து எதை எழுதினார்கள் என்பதை நாங்கள் அவங்க மூலமாய் கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் 2வது நியாயத்தீர்ப்புக்கு நிற்கக்கூடாது என்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஆண்டவரே உடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளத்தக்கதான வாழ்க்கை வாழ்ந்து வசனத்தின்படி வாழ்ந்து உமக்கு பயந்த அந்த வழியில் நடக்கிறவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் நீ மாற்றுவீரார். இவைகளுக்கெல்லாம் நியாயத்தீர்ப்பை நீ வைத்திருக்கிறே என்பதை உணர்ந்து இனி வரும் நாட்களில் தேவ பிள்ளையாக இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் ஆண்டவரை இறந்து வருகை வரைந்தும் எங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவதற்காக கேட்கிற பிள்ளையானாலும் சபைக்குள் இருக்கிறவளானாலும் தீர்மானத்தோடு கூட எத்தனையோ வருடம் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு பாதிப்பு இல்லாமல் உங்களை நான் அறியேன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இல்லாமல் வாருங்கள் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அந்த இடத்துல காண நீர் உதவி கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். வசனத்தின்படி ஜீவிக்க அவளை ஒப்புடுக்கிறோம். சபை ஒப்புடுக்கிறோம். காத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னைய ஐக்கியம் சமாதானம் நம்முடையவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற சதா காலம் என்னை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.